ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஒரு டேஸ்டியான அப்பம் ரெசிபி, ஒரு பணியாரம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா நான் அரிசி உளுந்து கூட இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து பண்ணதுனால டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி யார் வேணாலும் இதை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த அப்பம் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்னலாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசி தலை தட்டி அளந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் முழு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், அதுவும் போட்டிருக்கேன். இப்போ இந்த அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு பவுலில் போட்டுட்டு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ரேஷன் அரிசி சேர்க்கும்போது அதோட ஸ்மெல் லைட்டாக இருக்கும். நம்ம 2-3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துட்டோன்னா அதோட ஸ்மெல் போயிடும். அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணி ஊற்றி இதை ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நான் ஆல்ரெடி ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இனிப்புக்கு வெல்லம் எவ்வளோ சேர்க்கணுன்னா, நம்ம அரிசி அளந்த அதே கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். 1 கப் போட்டிங்கன்னா கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இது கொஞ்சம் நான் கம்மியாக தான் இனிப்பு போட்டிருக்கேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இதுவும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அப்பத்துக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சியில் நீங்கள் அரைக்கும் போது முதல்ல அரிசி, பருப்பு, உளுந்துருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டுக்கோங்க. அடுத்ததாக வாசனைக்காக ஒரு 5 ஏலக்காவை இது கூட சேர்த்து போட்டுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு சுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது கூட ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இது கூட வெல்லம் சேர்த்து அரைக்கிறப்ப அது கரையும் போது அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை. அதனால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கலகலன்னு ஆயிரும். இப்போ இதை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த மாவு அரைச்ச உடனேயுமே நாம் அப்பம் சுட்டுக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் குழிப்பணியார கல்லை ஊற்றி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குழிவான கடாய் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டியில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெதுவாக ஊற்றிக்கோங்க. கரண்டியை பாத்திரத்துக்கு ரொம்ப தூரமாக கொண்டு போகாமல் கொஞ்சம் பக்கத்தில் வச்சே ஊற்றுங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த மாவும் வேகும். இல்லைனா வெளியில் டக்குன்னு செவந்து வந்துடும், உள்ளே வேகாது. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்திலேயே அழகாக அது இந்த மாதிரி உப்பி வரும். இப்போ உப்பி வர ஆரம்பித்ததும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி அது மேலே கொஞ்சம் எண்ணெயை அப்படியே கொதி ஊற்றிட்டே இருங்க. ரொம்ப சிம்பிள், பிகினர்ஸ் கூட பயப்படாமல் பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ இதை ஒரு பக்கம் கொஞ்சம் செவந்ததும் அதை மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. இந்த அப்பத்தை நீங்கள் 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காய் போடுறத மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது கூட அரிசி, உளுந்து மட்டும் இல்லாமல் நம்ம கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கணும். அதே சமயம் அப்பம் இந்த கலருக்கு செவந்து வரணும்.
இதுதான் வந்து கரெக்ட். இதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப செவந்துடும், டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதை சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டிசைன் மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அப்பத்துக்கு ரெடி பண்ண மாவு பேட்டர் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களோட அப்பமும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்மளோட சூப்பரான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெந்திருக்கு, அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சிம்பிளான அப்பம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.